இந்தியாவில் ஏஐ சப்மிட் 2026 நடந்துட்டு இருக்கு. 4 நாள் பிளான் பண்ணதை இன்னைக்கு 5வது நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த ஏஐ சப்மிட்ல என்னெல்லாம் நடந்ததுன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். சொன்ன மாதிரி இந்த வாட்டி ஏஐ சப்மிட் 2026 வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இது 2023 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ யூகேல நடந்தது, 2024 சவுத் கொரியா, 2025 ஃப்ரான்ஸில் நடந்தது. இந்த வாட்டி இந்தியாவில் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக 4 நாள் தான் பிளான் பண்ணாங்க. 16th ஃபெப்லேருந்து 20th ஃபெப் வரைக்கும் பண்ணாங்க. பட் பார்ட்டிசிபேஷன்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குன்றனால இன்னைக்கும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இப்போ 21st ஃபெப்பும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அங்கே சப்மிட் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த சப்மிட்ல பார்த்தோன்னா ஒரு 100 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. 20 கெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மற்ற ஊர் பிரசிடென்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 40 டெக் சிஇஓலாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்ம ஊர் மினிஸ்டர்ஸ்லாம் ஒரு 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு 2 லட்சம் கெஸ்ட் வரைக்குமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இது ஓவராலா பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் தான். இது எங்க நடக்குதுன்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில தான் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய கன்வென்ஷன் ஹால் தான். அது எல்லாருமே வரனால ஆல்ரெடி ரொம்ப செக்யூரிட்டி. இப்போ நியூ டெல்லியில அந்த சைடு நம்மளால போகவே முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி லெவல்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த சப்மிட்டோட ஃபர்ஸ்ட் டேவே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. எதனாலனா வந்தது எல்லாமே ஒரு ஹை ப்ரொஃபைல்ஸ். அவங்களாம் பயங்கர செக்யூரிட்டி அங்கே கொடுத்துட்டு இங்கே பார்க்க வந்தவங்களுக்குலாம் சரியான செக்யூரிட்டிஸே இல்லையா. இவங்க வந்து நம்ம வந்து நார்மலாக போக முடியாது. நம்ம வந்து முன்னாடி கியூஆர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி 4 டேஸ் நடக்கும். அதில் நம்ம எந்த டேன்னு செலக்ட் பண்ணி நம்ம அது கியூஆர் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி நமக்கு அவங்க அப்ரூவ்லாம் பண்ணாதான் அந்த கியூஆர் வச்சுட்டு உள்ளே போக முடியும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தவங்களாலே போக முடியல. ஒரு கியூலே பார்த்தோன்னா 3 ஹவர் 4 ஹவர்னு மாதிரிலாம் நின்றுட்டு ஃபர்ஸ்ட் டேவே ஏண்டா போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த சப்மிட்டே எதுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இருக்க சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்லாம் அவங்க இனோவேஷன்ஸ்லாம் வச்சு பப்ளிக்கு வந்து வியூ பண்ண வைப்பாங்க. அதை யாராவது இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் இருக்க லீடர்ஸ்லாம் வந்து இந்தியாவில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இந்த மாதிரி சப்மிட்லாம் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தோன்னா பயங்கர கூட்டம். மக்களால் போகவே முடியல. இந்த சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்தோன்னா நொந்தே போயிட்டாங்களாம். அதை விட இன்னும் கொடுமையான விஷயம்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாங்க. இந்த லேப்டாப்பு, சாவி, இரும்பு பொருள், கன்னு அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன். அது கூட வந்து சாப்பாடு, வாட்டர் பாட்டில் இது கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னாலே ஒரு கடைக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்தது. அங்கே போனாலுமே அங்கேயே ஒரு 3 ஹவர் 4 ஹவர் மாதிரி நின்றுட்டு இருந்தோம். அது பயங்கர கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்டா போகணுன்ற மாதிரி போன இடத்துல கியூஆர் வேறு வேலை செய்யலை. அதுக்கப்புறம் அவங்க மேனுவலாக ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பி ஃபர்ஸ்ட் டே பயங்கர மோசமாக போயிடுச்சு. அதில் என்ன கொடுமைனா வந்து இங்கே செக்யூரிட்டி லெவல்லாம் அதிகப்படுத்தினால நிறைய பேரை வந்து இல்லை கிளம்புங்க நாளைக்கு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்களாம். அதில் கொஞ்சம் தள்ளுமுள்ளாக நடந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் வச்சிருந்த டெமோஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களாம். தூக்கிட்டு போய் வெறும் டப்பா மட்டும்தான் இருக்குன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொல்லியிருந்தாரு, நேற்று நடந்ததுக்கு சாரி, அதை நீங்கள் என்ன ப்ராப்ளம்னாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், கவர்மெண்ட் வந்து அது கரெக்டான ஆக்ஷன் எடுக்கும், உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதை கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணிக்கும், நம்ம ஃபஸ்ட் டே பிளான் பண்ண மாதிரி போல, பட் இதை வந்து நம்ம செகண்ட் டேலாம் கரெக்டாக ப்ராப்பராக ஆகிப்போன்னு செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் வந்து கரெக்டாக நடந்தது. அதே மாதிரி அந்த சப்மிட்டில் இன்னொரு கான்ட்ரவர்சி வந்தது. என்னன்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் டிஸ்பிளே மாதிரி வைப்பாங்க. கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ரோபோட் டாக் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை வந்து எங்கள் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. இதை வந்து நாங்கள் பயங்கர டெக்னாலஜியாக பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஷோகேஸ் காமிச்சிட்டாங்க. காமிக்கும்போது எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக இருக்கேப்பா, செம்மையாக பண்ணியிருக்காங்க பசங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாய்க்கு கூட ஓரியன் அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க. அதை உத்து பார்க்குறப்ப தான் தெரியுது அது அவங்க பண்ணவே இல்லை. இந்த சைனா பிராண்டோட ஒரு டாக் வந்து செம்ம ஃபேமஸ், யூனிட்ரின்னு, இந்த ஸ்பீட்லாம் கூட வச்சு அதை வச்சுலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அந்த டாகை கூப்பிட்டு வந்து இவங்க பண்ணாங்கன்னு சொல்லி ஷோகேஸ் பண்ண வச்சுட்டாங்க. அது எல்லாருக்குமே கண்டுபிடிச்சி அப்பவே ப்ரொஃபஸர்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னங்க இது பார்க்க ஏதோ சைனீஸ் பிராண்ட் மாதிரி இருக்குது, எப்படி உங்கள் பசங்க பண்ணாங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபஸரை கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டு போகணும். அப்படியா, இல்லை நாங்கள் செக் பண்ணுறோன்னு கம்மனாச்சும் இருக்கணும். இந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சார் நான் 6 இங்கேருந்து பார்த்தா எனக்கு 9 தெரியும், உங்களுக்கு 6ன்னு தெரியும், நம்ம 2 பேருக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது, அந்த மாதிரி தான் இது வந்து எங்கள் பசங்க தான் பண்ணாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவங்க வந்து பயங்கர டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பட் ப்ரெஸ்ஸு மீடியாலாம் போட்டு அவங்கள கிளின்னு கிழிச்சிட்டாங்க. அதே பார்த்தோன்னா இன்னொரு ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு பால் மாதிரி இருக்குது, அந்த ட்ரோன் பயங்கரமாக பறந்துட்டு இருக்கு. இதுவும் பார்த்தோன்னா எங்கள் பசங்களே வந்து கஷ்டப்பட்டு தயாரிச்சாங்கன்னு அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து சவுத் கொரியா ப்ராடக்ட்டு, நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்மளே வாங்கிக்கலாம், இது 2யும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இந்தியன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஏன்டா மானத்தை வாங்குறீங்கன்னு போட்டு இப்போ சோஷியல் மீடியாலாம் போட்டு பயங்கரமாக கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டிலேருந்தே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க. சாரி, அந்த ப்ரொஃபஸர் பேசினதுக்கு தப்பு தான், எங்களுக்கு வந்து அது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதை நாங்கள் என்னன்னு செக் பண்ணுறோன்னு சொல்லி இன்னைக்கு அந்த சப்மிட்லாம் போய் பார்த்தோன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு லைட்டே பிடிங்கிட்டு அது வெறும் ஒரு டார்க்கான பிளேஸில் இருக்குது. அது வந்து பயங்கரமாக இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டு அடிக்கிறாங்க, ஏன்டா மானத்தை வாங்குறதுக்குனே அதை எடுத்துன்னு போய் அங்கே வச்சிங்களா அப்படின்லாம். இப்போ அந்த காலேஜ் வந்து அமுச்சு விட்டாங்க, நீங்கள் ஸ்டால் போட்டதெல்லாம் போட்டோம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி. நானே அந்த யூனிட்ரி டாக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்கும். அது வந்து என்ன ஒரு 5 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம அந்த வீட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது பாட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம், படிக்கட்டுலாம் ஏறும், வெளியே இருக்க நாய்க்கூடலாம் விளாட விட்டாங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. நம்ம அதை வாக்கிங்லாம் கூட்டின்னு போகலாம், அது செம்மையாக இருக்கும். அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சோம், நம்ம யூனிவர்சிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ சைனாவில் வந்து ரோபோட்ஸ்லாம் குங்ஃபூ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அவ்வளோ துல்லியமாக இருக்குது. என்னடா இது செம்மையாக பந்தே அப்படின்ற மாதிரி இருக்குது. கொம்பு சுற்றுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹைட்டான ரோபோ வந்து அது கத்தியை சுற்றுது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ரோபோலாம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டு வேலையெல்லாம் ரோபோவே பாத்திரம் போல அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம். இந்த சப்மிட் இனாகிரேஷன் அப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு ஸ்பீச்சை. அவர் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னா இந்த ரியல் டைமில் சைன் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்க சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் கூப்பிட்டு பேச வச்சிருந்தாங்க. அதில் இமானுவேல் மேக்ரோன் வந்து இந்தியாவை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார் கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது. பேங்க் அக்கௌண்ட் ஏன் அட்ரஸ் இருக்காது, ஃபோன் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்கு. மொபைலை விட அவங்க டிஜிட்டலில் வந்து பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க. அது பார்க்கறதுக்கே எனக்கு பயங்கரமாக இருந்து 1.4 பில்லியன் இந்தியன்ஸ் கிட்ட வந்து இப்போ டிஜிட்டல் ஐடென்டிட்டியே இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 20 பில்லியன் டிரான்சாக்ஷன் எவ்ரி மந்த் பண்ணுறாங்க. இந்தியா வந்து டெக்னாலஜி வைஸில் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. அது பார்க்கவே எனக்கு செம்மையாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னார். அப்புறம் சுந்தர் பிச்சை வந்து பேசினார். அவர் பேசும்போதும் சூப்பராக இருந்தது. என்னோட காலேஜ் டைம்ஸில் நான் கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து ஐஐடி கான்பூருக்கு போயிட்டு இருப்பேன். அப்படி போகும்போது நான் விசாகப்பட்டினத்தை பார்ப்பேன். பயங்கர கோஸ்டலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதே விசாகப்பட்டினத்தில் கூகுள் வந்து 15 பில்லியனுக்கு வந்து டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். அது நினைக்கும் போது எனக்கு பயங்கர பெருமையாக இருக்குது. அப்போ நான் யோசிக்கவே இல்லை, நான் கூகுளோட சிஓ வந்து இங்கே ஒரு டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணுவேன்னு. அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் நல்லா படித்து காலேஜ் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் காரில் கூப்பிட்டு போனேன். அதை பார்க்கும்போது எங்கள் அப்பா அதிசயப்பட்டு கேட்டார், இது எப்படா நம்ம இந்தியாவுக்கு வரும்னு. அதுக்காக தான் டேட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அது பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓப்பன் ஏஐயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் வந்து பேசியிருந்தாரு. அவர் பேசும்போதும் சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் வந்து ஏஐ பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. எங்களோட சாட் ஜிபிடியை பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து எவ்ரி வீக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவால் எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த சப்மிட்ல இன்னொரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் போச்சு. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மோடி நடுவில் நின்றுக்கிட்டு எல்லாரும் கையும் பிடிச்சி இப்படி தூக்குனாங்க, எல்லாம் யுனைட்டி மாதிரி காட்டுறதுக்கு. மோடியோட லெஃப்ட்ல பார்த்தோன்னா சாம் ஆல்ட்மேன் இருந்தாரு, அவர் பக்கத்தில் டேரியோ இருந்தாங்க. ஸோ எல்லாரும் இப்படி கை பிடிக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் கை பிடிக்கவே இல்லை. தூக்கும்போது கூட பார்த்தோன்னா கை பிடிச்சி தூக்காம 2 பேரும் பக்கத்தில் வச்சு தூக்கிக்கிட்டாங்க. அது வந்து என்னாச்சு இவங்க தூக்கலன்னு பார்த்தா அவங்க பின்னாடி ஒரு 2 ஹிஸ்ட்ரி இருக்கு. என்னன்னா சாம் ஆல்ட்மேனும் இந்த டேரியோ வந்து ஒன்னா கொலிகா ஒர்க் பண்ணாங்க இந்த ஓப்பன் ஏஐல. அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுனால இவர் வந்து ஓப்பன் ஏஐ வந்து சரியா இல்லை, இவன் வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இது செட் ஆகாதுன்னு அவர் தனியாக வந்து ஆந்த்ரோபிக்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு ஃபவுண்டராக இருக்காரு. அந்த கிளாஷ்னாலே இவங்க 2 பேரும் எல்லாரும் கை பிடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேர் பார்த்தோன்னா பிடிக்கலாமா வேணாமா, பிடிக்கலாமா வேணாம், சரி வேணான்ட்டு 2 பேரும் பிடிக்காமலே தூக்கிடுவாங்க. அதை சாம் ஆல்ட்மேன் கிட்டையும் கேட்டாங்க, என்னாச்சு நீங்கள் அவர் கையை பிடிக்கல, ஏதாவது உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்கான்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, திடீர்னு மோடி வந்து கையை பிடிச்சிட்டு என்னமோ பண்ணாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சமாளிச்சாரு. ஆனால் ஸ்டேஜில் பார்க்கும்போது தெரியுது அவங்க 2 பேரும் வேணுண்டே தான் கை பிடிக்கலன்னு. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்டு தான். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஏஐல ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது. அதுதான் மோடின்னு சொல்கிறாரு, நாங்கள் தான் கிளியர் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்னமோ உண்மை தான். எல்லா கண்ட்ரீஸுமே இந்தியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அந்த மாதிரி விப்ரோ, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், ஸ்ட்ராங்கான ஐடி சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 800+ மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த சாட் ஜிபிடி அந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் வந்து நிறைய பேர் இந்தியாவை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே காஸ்டிங் ஆவரேஜும் கம்மி. அமெரிக்காலலாம் வேலை கொடுக்கணும், நிறைய சம்பளம் கொடுக்கணும். இங்கேனா கம்மி சம்பளம் கொடுத்தா போதும், நம்ம ஆளுங்க வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சுற்றி கடல் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து நிறைய கூலிங் பண்ணணும், அதுக்கு வந்து வாட்டர் நிறைய தேவைப்படும். இந்தியா அதுக்கு கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்டோட புஷ் இருக்குது. இந்தியா வந்து ஏஐ வந்து பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதனால் வந்து இந்தியா வந்து ஏஐயில் ஒரு பெரிய லீடராக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்ம அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஒர்க் பண்ணல நம்மளுக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைக்கும். ஆனால் அசட்டை நம்ம ஓன் பண்ண முடியுமான்னு தெரில. இந்த மாதிரி ஓப்பன் ஏஐ மாதிரி இங்கே இந்தியாவில் கம்பெனிஸ் நிறைய வரணும்.
இப்போ தான் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்தால் ஒரு வேற லெவலில் இருக்கும் இந்தியாவுக்கு. அந்த சப்மிட்லேயே முகேஷ் அம்பானியும் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, ஜியோ தான் வந்து இன்டர்நெட் எராவே இந்தியாவில் கொண்டு வந்தது, அதே மாதிரி ஜியோ தான் வந்து இன்டெலிஜென்ஸ் எராவையும் கொண்டு வரப்போகுது, அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஜியோவும் ரிலையன்ஸும் சேர்ந்து ஒரு 10 லட்சம் crore வந்து ஒரு 7 இயர்ஸ்க்குள்ளே இந்தியாவை நாங்கள் ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதானி பார்த்தோன்னா ஒரு 100 பில்லியன் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், டேட்டா சென்டரை இங்கே ஓப்பன் பண்ணோன்னு 2 பேரும் மாறி மாறி காசை கொட்டிட்டு இருந்தாங்க. நேற்று பார்த்தோன்னா திரும்பி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னன்னா, இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் மாதிரி வந்துட்டு திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சத்தம் போடுறாங்கன்னு பார்த்தோன்னா, டக்குன்னு எல்லாம் ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு ஒரு ஒயிட் டிஷர்ட்டில் மோடியோட ஃபோட்டோ போட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பிஎம் இஸ் காம்ப்ரமைஸ்டு, பிஎம் இஸ் காம்ப்ரமைஸ்டு, இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் தான் ரிலேட் பண்ணி ஏதோ சொல்கிறாங்க, கத்துறாங்க, எல்லாரோட அட்டென்ஷனும் எடுக்கிறாங்க. நல்ல வேளை அந்த ஆடிட்டோரியமில் கத்தலை, இவங்க சும்மா இந்த ஸ்டார்ட் அப்லாம் காமிப்பாங்களே அங்கே போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 10 பேர். சரி, யார் இவங்க, சம்மந்தமே இல்லாமல் யார் இவங்க கத்துறான்னு பார்த்தா எல்லாம் காங்கிரஸோட ஆளுங்க. ஒருத்தவங்களையும் ஃபோட்டோ காமிச்சு இவன் வந்து காங்கிரஸ் யூத் பிரசிடென்ட்டில் இதுவாக இருக்கான், இவன் வந்து இதுவாக இருக்கான்ற மாதிரி போட்டு அங்கேயே அவங்கள பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டாங்க. தேவையில்லாமல் அடியை வாங்கிட்டு ஒருத்தெல்லாம் பார்த்தோன்னா ஓடி வந்து எட்டிலாம் உதைக்கிறான். அவங்கள வந்து ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணி இப்போ போலீஸ் என்கொயரி போயிட்டுருக்கு. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க திடீர்னுலாம் வரல, இவங்க வந்து பக்காவாக பிளான் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி கியூஆர்லாம் வச்சுட்டு கடைசி நாள் வந்து பிரச்சனை பண்ணலாம் தான் வந்திருந்தாங்க. அதனால் இப்போ அரெஸ்ட் பண்ணி அவங்க என்கொயரி போயிட்டுருக்கு, ஃபர்தர் ஆக்ஷன் என்ன எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் நடந்த இந்த சப்மிட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அவங்க ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் கூட இந்தியாவில் வந்து நாங்கள் டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இப்போவுமே அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரை போட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் பிரச்சனை ஆகும்போதும் காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் சொன்னாங்க, மோடி வந்து பிஆர் வேலை பண்ணிட்டு இருக்காரு, இதை வந்து பப்ளிசிட் பண்ணுறாரு. லாஸ்ட் நாளும் காங்கிரஸ் ஆளுங்களை விட்டு பிரச்சனை பண்ணி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆக போகுது. இந்த மாதிரிலாம் ஒரு ஈவெண்ட்டாக நடக்கும்போது பொலிட்டிக்கலாக நம்ம பிரியாமல் இந்தியாவுக்கு ஒரு நல்லது நடந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாரும் திங்க் பண்ணணும். நீங்கள் இந்த ஏஐ சப்மிட் 2026 பற்றி என்ன நினைக்கிறீங்க? மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்தியாவுக்கு நல்லதா இல்லை கெட்டதான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.